விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அஞ்சலி அம்மாள் நீதிமன்றம், சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை இப்படின்னு லிஸ்ட் எல்லாம் போட்டு நிறைய அடுக்குனார். நான் கூட அண்ணன் தீவிரமா ஏதோ வேலை செய்வார் போல இருக்கு பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு நினைச்சா அவர் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா, நம்ம கட்சிக்காரங்க கிட்ட இந்த பொம்பளைங்களை எப்படியாவது காப்பாற்றணும்டா, அதுக்காகவே இந்த மாதிரி சேர்ந்து சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை, அஞ்சலி அம்மாள் நீதிமன்றம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சுதான் அண்ணன் முன்னாடியே யூகிச்சு இந்த மாதிரி விஷயங்கள சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பெண்கள் பாலியல் ரீதியாக அப்படின்ற ஒரு கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டானா அது தமிழ்நாட்டையே உழுக்கின ஒரு கேஸ். அப்படி எதுனா அது பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தான். எத்தனை பெண்கள், எத்தனை வீடியோஸ்கள், இதன் மூலியமாக எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதற்கான ஜட்ஜ்மெண்ட்ன்றது இப்பதான் ரீசெண்டா வந்தது. அது கடந்த அதிமுக பீரியட்ல வரவே இல்லை, ரொம்ப நாளா இழுத்தடிச்சாங்க. அது எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்க வரையும் அதுக்கு ஒரு தீர்ப்பு, அதுக்கு ஒரு தீர்வுன்றது எட்டப்படவே இல்லை. அதற்கப்புறம் தான் திமுக ஆட்சிக்கு வருது, அதுக்கப்புறம் தான் அதுக்கான தீர்வு எட்டப்படுது, ஜட்ஜ்மெண்ட் வெளியாகுது. ஏமா அந்த கேஸ் எடுத்துட்டு வந்து இப்ப பேசுற இதுக்கும் டிவிகே உடைய நிர்வாகிகளோ இல்ல பிரமுகர்களோ இவங்களுக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னா, இன்னைக்கு அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் மாதிரி இன்னொரு பெரிய சம்பவம், அதிர்ச்சிகரமான சம்பவம் சேலத்துல நடந்தேறி இருக்கு. அதுவும் டிவிகேவை சார்ந்த, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பிரமுகரை இதை வந்து ஈடுபட்டிருக்காரு. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 8000 வீடியோக்கள் பெண்களை மோசமான ரீதியில் வீடியோ எடுத்து அதை வைத்து மிரட்டி, நீ ஆசைக்கு அடிப்பணினா இந்த வீடியோவை நான் ஆன்லைன்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்கள தன்னோட ஆசைக்கு இணங்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பர்களுக்கும், அதாவது மோசமான வழியில அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறது, தப்பான தொழிலுக்கு அவங்களை தள்ளுறதுக்கான முயற்சியிலையும் இவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு தான் விஜய் அவர்கள் வந்து எங்களை மாதிரி பெண்களுக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்க போறாரு. இதை நாங்க நம்பணும். இதை நடுக்காம தடுக்கிறதுக்கு அவர் வந்து பெண்கள் சிறப்பு படை, அது சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை, அதுக்காக நீங்க ஏதாவது ஸ்பெஷலா பவர் கொடுத்துருக்கீங்களே, ஸ்பெஷல் டீமு, ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்கீங்கன்னா எஃப்ஐஆர் கூட போட முடியாதான் அந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை. அவங்களுக்கு இருக்க ஒரே வேலை, எங்க ஸ்பாட்ல நடக்குதோ அதை புடிச்சு கொண்டு போய் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, போலீஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். அந்த மாதிரி ஏற்கனவே போலீஸா இருந்தவங்களுக்கு இந்த டிஷர்ட்டை கொடுத்து, சிங்க பெண்கள் ஒரு டிஷர்ட் கொடுத்து அதுக்கும் அவங்க கிட்ட இருந்தே காசை வாங்கி இப்ப அவங்கள வந்து போலீஸ்ல இருந்து செக்யூரிட்டியா டிகிரேட் பண்ணி, உனக்கு எந்த பவரும் கிடையாது, இப்படி போய் எங்கேயா இதுனா பிரச்சனை புடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுன்னு. இதுக்கு அவங்க போலீஸாவே இருந்திருக்கலாமே. சரி, அப்படி சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை வச்சீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் கேஸே வந்து டிவிகே உடைய பிரமுகர்கள் தான் வந்து சிக்குவாங்க போல இருக்கு. தாவேக்காவுடைய பிரமுகர் மணிகண்டன், இந்த மணிகண்டன்றவர் மளிகை கடை வச்சிருக்காரு. இவர் என்ன பண்றதுன்னா, இவர் கடைக்கு வர்றாங்க இல்லையா, அதுல இந்த கொஞ்சம் கஷ்டப்படுற பெண்கள், கணவன் இல்லாத பெண்கள், தனியா இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்னு இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி இவங்க கிட்ட ஆசை வார்த்தை பேசி அவங்கள வந்து தன் வலையில சிக்க வச்சு தனியா இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட நெருக்கமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த நெருக்கமா இருக்கிறத வந்து வீடியோவா எடுத்து அதுக்கப்புறம் அவங்களே மிரட்டுறது. தான் எப்பெல்லாம் ஆசைப்படுறோமோ அப்பெல்லாம் வந்து அவங்க இணக்கமா இருக்கணும், அப்படி இணக்கமா இல்லைன்னா இந்த வீடியோவை ஆன்லைன்ல விட்டுருவேன் அப்படின்னு ஒரு பிரமுகர் சொல்றாரு. அவர் ஏற்கனவே எந்த பதவியில இருந்தாருன்னு தெரியல நமக்கு, ஆனா ரொம்ப கிளியரா நம்மளுக்கு வந்து ஒரு போட்டோஸ் வந்து என்ன வந்து இது வந்திருக்கு, இப்ப நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அவங்க வெற்றி கழகத்தோட நின்று அந்த பேனர் அடிச்ச போட்டோ அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஆளுங்க தான் இந்த கட்சியில் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து நேரடியாக அந்த நியூஸ் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டியும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மோசமான கடன் சுமையில தத்தளிச்சுட்டு இருந்தேன், எனக்கு கணவர் கிடையாது. ஸோ இந்த சூழலை வந்து அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டு என்கிட்ட ஆசை வார்த்தை பேசி எனக்கு அப்பப்போ காசு கொடுத்து நிதி கொடுத்து உதவி பண்ணி என்னோட நம்பிக்கையை சம்பாரிச்சு என்னை வர சொன்னாரு. நான் போனேன். ஆனா எனக்கு தெரியாது அவர் என்னுடைய வீடியோவை அவர் எடுத்து வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே, அதாவது இந்த பொண்ணு வந்து அவங்களுடைய வீடியோ, அந்த மோசமான பாலியல் ரீதியான இருக்கக்கூடிய அந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடியோ அவங்க போன்ல பார்த்த உடனே இவங்க சுதாரிச்சு இவங்களுடைய போனுக்கு அதாவது டெலீட் பண்ணியிருக்காங்க. இவங்க சம்பந்தப்பட்டமான வீடியோவை டெலீட் பண்ணிட்டு மற்ற வீடியோக்களை வந்து தன்னுடைய போன்ல ஷேர் பண்ணிட்டு அவர் வர்றதை பார்த்த உடனே நம்ம வச்சுட்டு இருக்காங்க போனை. இதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டு இந்த வீடியோஸை எல்லாத்தையுமே ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த நம்பருடைய, அதாவது மணிகண்டன் இருக்கார்ல டிவிகே பிரமுகர், இவருடைய நம்பரையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பரை பிளாக் பண்ண உடனே ஃப்ரெண்டோடைய நம்பர் மூலயமா வந்து நான் சொல்றதை நீ செய்யலைன்னா உன்னோட வீடியோவை நான் வந்து பப்ளிக்கா வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க.
ஸோ இப்படி மிரட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பென்ட்ரைவோட சேர்ந்து ஒரு லெட்டரையும் எழுதி மாநகர காவலுக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறமா அது வந்து காவல் ஆணையருக்கு போது காவல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த குண்டலப்பட்டி காவல் நிலையத்தில் இருக்கவங்களை வந்து இதுக்கான விசாரணை நடத்துங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு காவல்துறை என்ன பண்ணிருக்கணுமோ அதற்கு மாறாக நடவடிக்கை எடுக்காம இந்த பெண் கொடுத்த அந்த பென்ட்ரைவ் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய வீடியோக்களை அவர்கள் டெலீட் செய்து விட்டார்கள். அந்த ஆதாரமா கொடுத்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் நம்மளுக்கு தெரிய வரும்போது தமிழ்நாடு காவல்துறை யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறது? அப்ப டிவிகே பிரமுகர், டிவிகே நிர்வாகி, டிவிகே மட்டும் மாவட்டம் அப்படி ஆளுங்கட்சின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு என்ன வேணாலும் வசதியா இவங்க வந்து செய்வாங்களா? அவங்களுக்கு வளைந்து குடிக்கிறதா இந்த காவல்துறை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது இல்லையா? இது மட்டும் இல்லாம அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 இல்ல 2 இல்லைங்க, 8000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் அதுல இருந்தது. இதுல எனக்கு தெரிஞ்சு மோசமா 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ரொம்ப மோசமான வீடியோக்களா இருக்கு. ஆக அப்ப பெண்களை வந்து நம்ப வச்சு அவங்களை அந்த மாதிரி மோசமா வீடியோ எடுத்து மிரட்டி அவங்கள பாலியல் ரீதியான தொழிலுக்கும் தள்ளுற வேலையை இவர் பார்த்திருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்கு கொதிச்சாங்களா, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஏன் டிவிக்கே இருக்கவங்க என்ன தப்பு பண்ணாலுமே அதை நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்க? தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். இப்போ உடனே வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க காலையில, டிவிகேவுடைய ஐடி விங் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா, இந்த ஸ்ரீவைகுண்டம் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல அந்த எம்எல்ஏ சரவணன் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இவருக்கும் அதுல பங்கு இருக்கு. ஏன்னா அந்த குற்றவாளிகளுக்கு இவர் அடைக்கலை கொடுத்திருக்காரு. 2வது இந்த அதாவது அவருக்கு அந்த குறிப்பிட்ட நபர் வந்து நம்ம சரவணனை கூப்பிடுறாரு, வா போலான்னு சொல்றது, அப்படிதான் நம்பிக்கையில் நான் போனேன். வேலை வாங்கி தராங்கன்னு சொன்னோட தான் நான் போனேன். சரி எம்எல்ஏ பேரே சொல்றாங்கன்னு தான் நான் போனேன். கடைசியில் என்ன இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பேட்டி கொடுக்குறது. இதை நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ, எங்க வேணாலும் சொல்லிக்கோ, எல்லாம் மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மேலிடம் யாரு? நம்மளுக்கு இன்னும் டவுட் எங்க வந்து ஸ்ட்ராங்கா வருதுன்னா, இந்த பொண்ணு வந்து டிவிகே கட்சியை சார்ந்த பெண்ணு தான். இந்த பொண்ணை பாலியல் ரீதியாக இந்த மாதிரியான வன்முறைக்கு ஆளாக்குனதும் டிவிகேவை சார்ந்தவங்க, 2 பேருமே டிவிகே கட்சியை சார்ந்தவங்க தான். இப்போ பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் மாற்று சக்தி, நாங்க தான் தூய சக்தின்னு வந்த டிவிகே இவங்களுடைய அந்த டிவிகே கட்சியை சார்ந்த தலைவர், அதாவது அந்த கட்சி தலைவர் இருக்கார்ல, இப்போது முதலமைச்சர் இருக்கார்ல சிஎம் சார் விஜய் அவர்கள், அவங்களுக்கும் இவங்க வந்து பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்காங்க, கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஆதவர்ஜுன் அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, புசி ஆனந்தர்களுக்கும் புகார் அமைச்சிருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே முக்கிய தலைகள் எல்லாருக்குமே அவங்க வந்து புகார் அளித்தும் நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்படவில்லை. சரவணன் மேல நடவடிக்கை எடுக்கப்படல. மாறாக இந்த பெண்ணை கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க. எந்த பொண்ணு எனக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக இந்த கட்சியில நடக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சோ அந்த பொண்ணை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இது இல்லாம இன்னொன்னு வேற, இல்ல இது எங்க கட்சிக்கு அவப்பேர் உண்டாக்கணும்ன்றதுக்காக நடக்கப்பட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேவலமான ஒரு வேலையில அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்ட நபர் இருக்காரு இல்லையா, அந்த கைது செய்யப்பட்ட நபரோட மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பேச விட்டு அதுல இன்னொரு பாதிக்கப்பட்ட பெண்ணு சொல்லி இன்னொரு பண்ணி பேச விட்டு அந்த ஆடியோ கால்ல ஒண்ணுமே பண்ணல, எங்க வீட்டுக்காரு ஜூஸ் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த சைட்ல இருக்க பொண்ணு கேக்குது, இவங்களுக்கு வந்து ஏதோ ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்களாமே, அதுல மயக்க மருந்து கலந்ததாக சொல்லப்படனே ஒரு நிமிஷம் அந்த அம்மா சைலண்ட் ஆயிடுது. என்ன பதில் சொல்றதே தெரியாம, பொய் தான் சொல்றேன் ஆனா எப்படி சமாளிக்கிறது தெரியல. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தையும் ரொம்ப சாதாரணமா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது மாதிரி நடக்கல, எங்க கட்சி மேல பழி போடுறாங்க. நல்ல வேலை இதுக்கும் திமுக சதின்னு சொல்லாம இருந்தீங்க பாத்தீங்களா, அது வரையும் நன்றி. ஏன்னா இவங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல 30 நாள்ல என்னென்ன பாலியல் கேஸ்கள் சிக்கிறாங்களோ அதுல பெரும்பாலுமா ஆதாரத்தோட அவங்க டிவிகேவை சார்ந்தவங்க, தாவேக்காவை சார்ந்தவங்க அப்படின்றது வருது. நியூஸை போய் பாத்தீங்கன்னா தெரியும். நான் வேணா லிஸ்டோட சொல்றேன், பேரோட எந்த மாவட்டத்துல எங்க நடந்ததுன்னு இதுக்கப்புறம் ஒரு வீடியோ லிஸ்டோட சொல்றேன். ஆனா வேற எங்கேயாவது அட்ரஸே தெரியாத ஒரு ஆள் சிக்குனா அது டிஎம்கே காரங்க அப்படின்னு போடுறது. ஆதாரம் கேட்டா இல்ல, எதுக்குமே ஆதாரம் கிடையாது. இவங்களோட ஆட்சியில எதுக்குமே ஆதாரம் இல்லாம தான் பேசுறது, ஒரு விஷயத்து கூட ஆதாரத்தோட பேசுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்றேன், இப்போ இவங்க சொன்னாங்கல்ல டாஸ்மாக் கடை வந்து அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே 717 கடையை வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ இவங்க வந்து கேட்டிருக்காங்க, ரிவிட் மனு மூலயமா கேட்டிருக்காங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது மூலயமா வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டின் மொத்தம் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் மொத்த எண்ணிக்கை பற்றி தகவல் வழங்கவும். அதுக்கு அவங்க சார்பா ஒரு ஆன்சர் சொல்றாங்க, கோப்பு நிலுவையில் உள்ளது, எனவே தகவல் வழங்க இயலாது. தமிழ்நாட்டுல எவ்வளவு டாஸ்மாக் கேட்டா அதுல இருந்து என்கிட்ட பதில் இல்லை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளில் மொத்த எண்ணிக்கை பற்றி தகவலை மாவட்ட வாரியாக தகவல் வழங்கவும். கேள்வி 1க்கு
உரிய பதிலே இதற்கும் பொருந்தும். அப்படின்னா என்னது? தகவல் வழங்க முடியாது. அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தற்போது தமிழகம் முழுவதும் எத்தனை கடைகள் பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ளது கண்டறிந்து க்ளோஸ் செய்யப்பட்ட கடைகளின் எண்ணிக்கை பற்றி தகவலை மாவட்ட வாரியாக கடை எண் குறிப்பிட்டு தகவல் சொல்லுவோம். மூணுன்னு சொன்னல, ஸ்கூலு பக்கத்துல இருக்கு, அதுக்கு பக்கத்துல மூணுன்னு சொன்னல, அது என்னென்ன கடை லிஸ்ட் சொல்லு. இதற்கு பதில் அதுக்கு வந்து பதில் கிடையாது. அதை மேல இருக்க பதிலே பொருந்தும். நம்பர் 1 கேள்விக்கு என்ன பதில் சொன்னோமோ அதுதான். மேற்படி கடையில் பணிபுரிந்து வந்த பணியாளர் எண்ணிக்கை, கடை வாரியாக பெயர் மற்றும் பதிவு விவரங்கள் தகவல் வழங்கவும். இப்போ இன்னொரு உருட்டுனாங்க. இந்த கடைலாம் மூடுறாங்கன்னா அந்த கடையில் இருந்தவங்களுக்கு நான் வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்படிதான் எந்த கடை மூடின அதை மாவட்ட வாரியாக சொல்லு, அந்த கடையில் வேலை செஞ்சவங்களுடைய பேர் லிஸ்ட்டை கொடுனா அதற்கும் மேல் கூறிய பதிலே இதற்கும் பொருந்தும். அப்போ தகவல் கிடையாது. மேற்படி கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்கள் அரசு வழங்கியுள்ள மாற்றுப்பணி விவரம் மற்றும் சம்பள விவரங்கள் வழங்கவும். தகவல் இல்லை. ஏன்னா அப்படி கொடுத்ததுனா தானே. இப்போ அவங்க சொன்னாங்களே, விஜய் சொன்னார்ல நான் வேற வேலை தரேன் அப்படின்னு. வேற வேலைக்கு உட்கார வச்சுன்னா எந்த வேலையில உட்கார வச்ச, அந்த நபர் யாரு, அதுக்கான தகவல் சொன்னா தகவல் இல்லை. ஸோ இந்த மாதிரி மேற்போக்கா அவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ம நம்புற மாதிரி இருக்கும். 717 கடை மூட்டோம் லிஸ்ட் கேட்டா இல்லை. அதே மாதிரி எத்தனை பேரை நீ வந்து வேற வேலை கொடுத்துருக்க, தகவல் இல்லை. இந்த மாதிரி பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான் பரப்புவாங்க. ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பொய் பரப்புறதுல சின்ன பதவி பெரிய பதவிலாம் கிடையாது. கீழே இருக்க நிர்வாகிகளாக இருக்கட்டும், அது வட்டமா இருக்கட்டும், மாவட்டமா இருக்கட்டும், இல்ல அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும். நேற்று டெல்லியில போய் பேசிட்டு வந்திருக்காரு பாருங்க. இவர் ஆட்சியில ஏதோ தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கா மாதிரி அப்படி பேசினாரு. எப்படி வெக்கமே இல்லாம இங்க இருந்து டெல்லிக்கு போய் போன திமுக ஆட்சியில, எந்த திமுக ஆட்சியில எதுவுமே நடத்தல, மக்களுக்கு எதுவுமே செய்யல, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இங்க கல்வி சரியில்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் மூடுறாங்க அப்படின்னு எந்த பொய் பிரச்சாரம் பண்ணாரோ அதே விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு சிஎம்மா போய் உட்காந்துட்டு தமிழ்நாட்டை பத்தி பெருமையா சொல்றாரு. ஏதோ இவர் வந்து 30 நாள்ல இந்த சாதனை எல்லாம் பண்ண மாதிரி 42% ஆடா இருக்கு. அதாவது என்னது, உயர்கல்வி படிக்கிறதுல அதிகமாயிருக்காங்க. பெண்களுடைய சேர்க்கை, அதாவது கல்வி ஸ்கூல்ல வந்து பெண்களுடைய சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா, இதுவும் பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு நம்ம தான் டாப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அடுத்தவன் எழுதின எக்ஸாமுக்கு நீங்க எதுக்கு மார்க் வாங்கிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்களா, எழுதுவாங்களா, மார்க் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு வாங்கிப்பாரான். நம்ம எதாவது செய்யணும், நம்ம செஞ்சு அதுக்கான மார்க்கை வாங்கணும், நம்ம பேரை வாங்கணும். அடுத்தவங்க உழைப்பில சுரண்டி நம்ம பேர் வாங்குறதுன்றது தாவேக்காக்கு கை வந்த கிடையாது. இப்போ 40 ரூபா வாங்குறாங்க மூட்டைக்கு அதிகமா அப்படின்னு சொன்னார் இதே தேர்தல் பிரச்சாரத்தில் தான், அரிசி மூட்டைக்கு. இப்போ அவங்களோட அமைச்சரே சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டியோ தங்குமிடம் வசதியோ இல்லை, அதனாலதான் அந்த 40 ரூபா வாங்கி இவங்களுக்கு வந்து அந்த பணியாளர்கள் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. போன ஆட்சியில் வாங்குறாங்கன்னு விஜய் சொன்னார். இன்னைக்கு பாட்டில் 20 ரூபா வாங்குறாங்க. ஏங்கன்னு கேட்டா அமைச்சர் அதுக்கான விளக்கம் சொல்றாரு. இது அதாவது பணியாளர்களுடைய மெயின்டெனன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்காக செலவிட பண்ணுது. ஏதோ இந்த 40 ரூபாவும் 10 ரூபாவும் வாங்கி கோடி கணக்குல இது வந்து போயிட்டு இருக்கு, அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் போயிட்டு இருக்கு. அது உண்மைனா அப்ப இந்த காசு உங்க முதலமைச்சருக்கு தானே போகுது. அது பொய்னா இதுவும் பொய், அது உண்மைனா இது உண்மை. முதலமைச்சர் கடந்த ஆட்சியில திமுக ஆட்சியில முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் இது போகுது, தனியா 30% போடுறா. அப்ப இந்த 30% யாருக்கு போகுது? இன்னும் 20 ரூபா வாங்கிட்டு தானே இருக்கீங்க, இன்னும் 40 ரூபா அந்த மூட்டைக்கு வாங்கிட்டு தானே இருக்கீங்க. ஆக எந்த இவங்க இப்ப கொடுக்குறாங்க பாத்தீங்களா விளக்கம், இந்த விளக்கம் தான் அப்பயே இருந்தது. ஆனா அது அவங்க பண்ணா அது வந்து அநியாயம், அட்டகாசம், ஊழல். இவங்க பண்ணா இல்ல நடைமுறை சிக்கல். இதுதான் இப்ப இந்த பொழப்பு எதுக்கு உங்களுக்குன்னு நான் கேட்கிறேன். இதெல்லாம் காரணம் காமிட்டு தானே வந்தீங்க. பெண்கள் பாதுகாப்பு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க. இன்னைக்கு என்ன பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன்னா, 50க்கு மேற்பட்ட பெண்கள் 8000 வீடியோ உங்களுடைய பிரமுகர்கிட்டயே இருக்குன்னா, இப்ப இதுல எத்தனை பேர் சிக்குவாங்க இந்த கேஸை எடுத்தா? இதை எப்படி நீங்க தண்டிக்க போறீங்க? எப்ப சிறப்பு, இன்னும் சிறப்பு நீதிமன்றம் வேற இல்ல, சிறப்பு படையே இப்பதான் வந்திருக்கு, பெண்கள் பாதுகாப்பு படை. சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை 1 மாசம் கழிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப நீதிமன்றம் இருக்கிற நீதிமன்றத்துக்கு பேரை மட்டும் மாட்டிட்டு வாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பெண்களுக்கு சிறப்பு நீதிமன்றத்துக்குல அந்த நீதிமன்றத்தை போர்டு எடுத்துமே வச்சிருவாங்க, அஞ்சலி அம்மாள் நீதிமன்றம். கேட்டா இது எங்க ஆட்சியில புதுசா அது, இப்ப பில்டிங் அதே தானப்பா, பில்டிங் அதுதான், ஆனா போர்டு நாங்க ஒட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நம்பிட்டு அண்ணன் வந்தோடனே பயங்கரமான ஆட்சி மாற்றம். என்ன மாற்றம் சொல்லுங்க, எண்ணி ஒரு 5 மாற்றம்.
அண்ணன் வந்த பிறகு 5 மாற்றம் வந்து அதிரடியான மாற்றம், 5 மாற்றம், அன்னாட வாழ்க்கையோட பிரச்சனையே தீர்க்கப்படுகிற மாற்றம், 5 மாற்றம் நீங்க வந்து சொல்லுங்க பாப்போம் கமெண்ட்ஸ்ல. எதுவுமே கிடையாது. அப்படியேதான் அதேதான் இருந்துட்டு இருக்கு. அதே விளக்கம் கொடுத்துட்டு நாங்க வந்த உடனே மாற்றம்னு கேட்டு ஸ்டிக்கரை மட்டும் முதலமைச்சர்ல இருந்து கீழே இருக்க அமைச்சர் வரைக்கும் ஸ்டிக்கரை மட்டும் வெக்கமே இல்லாம ஒட்டிக்கிறீங்களே, எப்படி அது? இதெல்லாம் போட்டோம், நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க, இதெல்லாம் போட்டோம். பெண்கள் பாதுகாப்புக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் கேட்டா கைதுன்னு வாங்க. கைது இதை தானே போன ஆட்சியில பண்ணாங்க. கைது பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்கவே விடாம பாத்துக்கணும் அப்படின்னு தானே நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு உங்க கட்சிக்காரங்களே இதை மாதிரி நடத்தி இருக்காங்களே, இதுக்கு என்ன பண்ண போறாரு, என்ன பொறுப்பேற்றுக்க போறாரு முதல்வர் அவர்கள்? பார்ப்போம் அவர் என்ன பொறுப்பெடுத்துக்க போறாரு. இதுல இன்னும் யாரெல்லாம் சிக்க போறாங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, இந்த சரவணன் இருக்காரு பாத்தீங்களா எம்எல்ஏ, இவரை தூக்குனா, அதாவது இவர் மேல நடவடிக்கை எடுத்தா அது ஆதவர்ஜுனா அவர்களையும் ஆதவர்ஜுனா குடும்பத்தை சார்ந்தவர்களையும் பாதிக்கும். அவங்களுக்கு கல்லா கட்ட உதவியா இருக்கவர் தான் இவரு, அதனாலதான் இவர் மேல கை வைக்காம இருக்கிறாங்க. அப்ப இந்த அரசு முழுக்க முழுக்க ஆதவர்ஜுனா அவர்களுக்காக இயக்கப்படுகிற அரசா அப்படின்னு தான் கேள்வியா இருக்கு. ஆதவர்ஜுனா அவர்கள் கூட இல்ல, அவங்களோட மாமனார் மாமியாருக்காக இயக்கப்படுற அரசா தான் இருக்கு. அவங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. சோ பாப்போம் இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க. இந்த சரவணாவர்கள்லாம் இருக்கட்டும், சேலத்துல இப்ப ஒரு சிக்கி இருக்காரு பாத்தீங்களா மணிகண்டன், அவர் மேல இந்த கட்சி என்ன நடவடிக்கை, இந்த கட்சி வயசா நீங்க என்ன நடவடிக்கை போறீங்க, அரசு சார்பா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, நீங்க எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம்.